இன்று நாம் நினைவு கூறும் புனித செபஸ்தியார் இறைவனுக்கு மட்டும் பணிந்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் அரசனிடம் இருந்து எவ்வளவோ எதிர்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் வந்தபோதும் அவர் அரசனுக்கு பணிந்து போகாமல் ஆண்டவர் ஒருவருக்கே பணிந்து வாழ்ந்தார். அதற்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். அவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் யாருக்கு கீழ்ப்பணிந்து வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். புனித செபஸ்தியார் நம்பிக்கையில் தளர்ந்திருந்த கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்தினார் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து படித்தறிகின்றோம். அவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நம்பிக்கையில் தளர்ந்திருக்கின்ற மக்களை இறை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகின்றோமா? அதற்கு நாம் இறை நம்பிக்கையில் வேரூன்றி இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தியில் சீடர்கள் இயேசுவிடத்தில் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்பார்கள். அதேபோன்று நாமும் இறைவனிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்போம்.